போன வகுப்புல மணிமேகலை காட்டக்கூடிய அல்லது காட்டுவதற்கு உரிய பௌத்த தத்துவத்துல கடைசியா பார்த்தது எதுனாக்க சித்தா சித்தம் ஆவது ஏது சங்கயமாய் சாதித்தல், அது வரைக்கும் பார்த்தோம். ஏன்னா அதாவது இதுகாரும் நடந்த வகுப்புல மூல இலக்கியங்களை அல்லது மூல இலக்கிய பாடத்தை சொல்லாம பாடு பொருளை மட்டும் விளக்கின. போன வகுப்புல இருந்தா இங்க வந்துட்டோம் இல்லையா? அதனால மூல இலக்கியத்தை சொல்லி அதன் மூலமாக விளக்குதல் அது கொஞ்சம் நன்றாக இருக்குன்ற நோக்கத்துல ஆரம்பித்தேன். ஆகவே போன வகுப்புல அந்த உய்த்த சாங்கியனுக்கு அசித்தமாகும்ன்றத சொல்லி அதுக்கு அடுத்த கோட்பாடாகிய சித்தா சித்தமாகும் என்கின்ற ஏது போலியில நிக்கிறோம். அந்த ஏது போலியில சித்தா சித்தம் என்கின்ற ஏது போலிக்கு விளக்கம் என்ன? ஏது சங்கயமாய் சாதித்தல், ஐயத்தோடு ஒன்றை சாதித்தல். சங்கயம்னாக்க போன வகுப்பிலேயே சொன்ன, ஆங்கிலத்துல சொல்லணும்னா டவுட், ஐயம், அதாவது தெளிவு இல்லாத ஒரு மேற்கோளை காட்டுதல் அல்லது தவறான ஒரு மேற்கோளை காட்டி புரிய வைத்தலுக்கு பேரு, அதுக்கு சித்தா சித்தம் ஆவதுன்ற விளக்கம் சொன்னார். அதுக்குதான் ஆவி பனியென ஐயுற நின்றே தூய புகை நெருப்பு உண்டு என துணிதல். காமிக்கிற மேற்கோளே தப்பு. பனியை புகைன்னு சொல்லி அதற்கு பிறகு அதன் கீழாக நெருப்பு இருக்கும்னு சொல்லுதல் எவ்வளவு பெரிய தவறு. ஆகவே இது ஒரு ஏது போலின்னு போன வகுப்புல முடிச்சோம். இனி தொடருவோம். இலக்கிய வரிய படிச்சுடுறேன். அடுத்தது ஆசிரிய சித்தம் மாறானவனுக்கு ஏற்ற தன்மையின்மை காட்டுதல் 1. 2 அதுக்கு மேற்கோள் ஆகாசம் சப்த குணத்தால் பொருளாம் எண்ணின் ஆகாசம் பொருள் அல்ல என்பார்க்கு தன்மிய சித்தம் அனை காந்திகம் சாதாரண அசாதாரண சபக்கை தேச விருத்தி விபக்க வியாபி விபக்கை தேச விருத்தி சபக்க வியாபி உபயக தேச விருத்தி விருத்த வியபி சாரி என்று 6 சாதாரணம். இந்த 6ம் அடுத்து வரக்கூடிய பகுதி. ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது வேறு வழி இல்லை. ஒரு மதத்தின் கோட்பாட்டை இவ்வளவு நுணுக்கமா வேற எந்த நூலும் சொல்லல. உதாரணம், நாம பின்பற்றக்கூடிய நம்முடைய இந்து மதம் என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதற்கு விவாதங்கள்லாம் நிறைய உண்டு. இதை ஒரு மதமாக கொள்ளக்கூடாதுன்னு ஒரு பக்கம் இருக்கு. இது ஒரு வாழ்வியல் முறைன்னு ஒரு பக்கம் விளக்கம் சொல்லுகிறார்கள். இந்த சனாதனம் என்பது ஒரு தர்மம், இது ஒரு வழி நெறிமுறைன்னு சொல்லுகிறார்கள். எதுவாயினும் இதற்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு. இந்த கோட்பாடுகளை நாம முழுமையுமாக தெரிந்திருக்கிறோமான தெரிந்திருக்கவில்லை. அதான் வேடிக்கை. இன்றைக்கு எல்லோராலும் விவாதிக்கப்படக்கூடிய ஒரு துறை எதுனாக்க சனாதனம். அதற்கு உடன்படுவோரும் உண்டு, எதிர்ப்போரும் உண்டு. இன்றைக்கு அது மேடைகள் எல்லாம் நிறைய பேசப்படுகிறது. ஆனால் யாரேனும் ஒருவருக்காவது சனாதனம் என்றால் என்ன என்று வரையறுத்து சொல்லுவதற்கு உண்டான தெளிவு அதை பின்பற்றக்கூடிய நம்மிடமும் இருக்கிறதா, எதிர்க்கக்கூடிய மாந்தர்களிடமும் இருக்கிறதானா? இல்லை. ஏனென்றால் இவைகளை காலம் காலமாக எளிமையான முறையில எடுத்து எழுதி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய நிலையில யாரும் இல்லை. இப்ப இந்த பௌத்தத்துல மணிமேகலை ஆசிரியர் சொல்லி இருக்கக்கூடிய இத்துணை விளக்கங்களையும் பின்னாளில் யாரேனும் எளிமையான முறையில எடுத்து சொல்லி இருக்கிறார்கள்னா இல்லை. இதுதான் இங்க சிக்கல். ஏன் என்றால் இது நமக்கு உரிய மதம் அன்றுன்ற சிந்தனைக்கு வந்துட்டோம். இது நம்ம தமிழகத்துல பெருமளவில இல்லாத ஒரு கோட்பாடுன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம். அதாவது இவைகளை ஒரு
தத்துவ ரீதியாகவாவது தெரிந்து கொள்ளலாம் என்ற ஆர்வத்தை விட்டுட்டு விலகிட்டோம். ஆச்சரியப்படுவீர்கள். 80கள்ல 1980ல சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த கல்லூரிகள்ல, அப்போ பாரதியார் பல்கலைக்கழகமோ பாரதிதாசன் அந்த பல்கலைக்கழகங்கள்லாம் வரல. 80ல இருந்த தமிழகத்துல இருந்த 3 பல்கலைக்கழகங்கள், ஒன்று சென்னை, மற்றொன்று மதுரை காமராஜர். அது பழைய காலத்துல அது மதுரை பல்கலைக்கழகம் தான், காமராஜர் பின்னர் சேர்க்கப்பட்டது. அதற்கப்புறம் ரெசிடென்சியல் யூனிவர்சிட்டியாக கருதப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகம். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு ராமநாதபுரம், திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல இருக்கிற கல்லூரிகள் அதனோடு இணைக்கப்பட்டிருந்தன. மதுரை MRTன்னு சொல்லுவோம், மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, அப்புறம் கன்னியாகுமரி. இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள் மதுரை பல்கலைக்கழகத்தை சார்ந்திருந்தன. ஏனைய அனைத்து கல்லூரிகளும் சென்னை பல்கலைக்கழகம். அப்ப 80கள்ல MPhil என்கின்ற ஒரு புதிய பாடத்தை அறிமுகப்படுத்தினார்கள். ஏற்கனவே அது பல்கலைக்கழகங்கள்ல மட்டுமே நடத்தப்பட்டத கல்லூரிகளுக்கு கொடுக்கலாம்னு சென்னை பல்கலைக்கழகம் 12 கல்லூரிகளை தேர்ந்தெடுத்தது. அதுல ஒரு கல்லூரி திருச்சிராப்பள்ளியில இருக்கக்கூடிய தேசிய கல்லூரி. அந்த தமிழ் துறையில தான் நான் முதல் பேட்ச் மாணவனா போய் சேர்றேன் MPhilக்கு. அப்ப அந்த காலத்துல இந்த 80கள்ல என்னால தெளிவா சொல்ல முடியும். அந்த காலம் 45 ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லையா? அந்த காலத்துல MPhilக்கு 4 தாள்கள் உண்டு தேர்வுல. ஒன்று ஆய்வியல் முறை, மெத்தடாலஜி. 2வது நான் எது நோக்கி ஆய்வு செய்கிறேனோ அது பற்றின வரலாறு. நான் உரையாசிரியர்களை பற்றி ஆய்வு செய்த, அப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய உரை முறைகளின் வரலாறுகளை பற்றி ஒரு தாள். அதற்கடுத்து ஒரு சிறப்பு பாடத்தை அந்த கல்லூரி பரிந்துரைக்க வேண்டும். அந்த கல்லூரிக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்பு பாடம். அப்ப எங்களுடைய கல்லூரியில துறை தலைவராக இருந்த முனைவர் கு திருமேனின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிஞர், அவர் என்ன பண்ணார், எல்லோரும் தமிழ் இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் கற்கிறார்களே, இந்த ஆராய்ச்சியில இருக்கக்கூடிய இந்த 4 பேராவது, அப்ப 4 பேருக்கு தான் இடம் கொடுக்கப்பட்டிருந்தது, இவர்கள் புதியதாக ஏதாகிலும் கற்கட்டுமே என்று தமிழ் இலக்கியங்களில் காணப்படக்கூடிய சமண பௌத்த கோட்பாடுகளை உள்ளடக்கின ஒரு பாடத்திட்டத்தை கொடுத்தார். எனக்கு நான் தேர்வு பெற்ற இடம் சென்னை பல்கலைக்கழகம். அப்ப அங்க பல்கலைக்கழகத்துல கேட்டிருந்தார்கள், எந்த மையத்தில் நீங்கள் சென்னையிலேயே படிக்கிறீர்களா இல்ல திருச்சிக்கு வேற எங்க நாகிலும் கல்லூரிக்கு? நம்ம திருச்சியை தேர்ந்தெடுத்தேன். அப்ப சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்த பேராசிரியர் டாக்டர் சஞ்சீவி கேட்டார், நீங்கள் ஏன் திருச்சிக்கு? எல்லாம் உடனே அவர் என்ன நோக்கத்துல கேட்டார்ன்றது வேற விஷயம். நான் என்ன விளக்கம் சொன்னேன்னா, திருச்சியில இருக்கக்கூடிய பாடத்திட்டத்துல இந்த சமண பௌத்த கோட்பாடுகளை பற்றின ஒரு தனித்தாள் இருக்கு. நான் புலவர் கல்லூரியில படிக்கும்போது சித்தாந்தம் படித்திருக்கிறேன். ஆகவே பிற மதங்களை பற்றின ஒரு தெளிவு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே, அதனால அதை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நல்லது போங்க. முதல்ல அது வரைக்கும் மணிமேகலை படித்திருக்கிறோம். மணிமேகலையில எங்களுக்கு இந்த பகுதிகள்லாம் பாடமா கிடையாது. தவத்திரம் பூண்டு தர்மம் கேட்ட காதையெல்லாம் பாடம் கிடையாது. என்ன எழுதியிருப்பார்கள், முதல் 15 காதைன்னு தான். சிலப்பதிகாரத்திலேயாவது காண்டங்கள் உண்டு, புகார், மதுரை, வஞ்சின்னு, வஞ்சி காண்டம் இல்லைன்னா புகார், ஏதாவது ஒரு காண்டத்தை வைப்பார்கள். மணிமேகலையில காண்ட பகுப்பு கிடையாது. அதனால என்ன செய்வார்கள், முதல் 10 காதை. என்ன சிக்கல்னா, இந்த பகுதி என்றுமே யாருக்கும் பாடமா இருந்ததில்லை. அதாவது தமிழ் முதுகலைன்னு வந்த காலம் தொட்டு இன்று வரை யாருக்கும் இந்த பகுதி பாடமா இருந்ததில்லை. இனி வருங்காலத்திலும் இருக்காது. என்ன காரணம்னா, இதுல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய தத்துவங்களை விளக்குவதற்கு போதுமான நூல்கள் இல்லை. அந்த குறிப்பை நம்ம உவே சாமிநாதையர் குறிப்பிலேயே பார்த்துட்டோம். அவரே வாக்குமூலம் கொடுக்கிறார், இவைகளை எழுதுவதற்கு உரிய போதுமான விளக்க நூல்கள் எனக்கு கிடைக்கல என்று.
பின்னாளில் 2 பேரும் தமிழ் அறிஞர்கள் அவ்வை துரைசாமி பிள்ளை போன்றோர்கள் முயன்று பாடுபட்டு இவைகளுக்கு உண்டான உரைகளை ஒருவாறு வகுத்து உதவினார்கள். அதுதான் இன்று வரைக்கும் இந்த மணிமேகலையினது தலை சிறந்த உரையாக கருதப்பட்டு வருகிறது. அப்ப இந்த தத்துவங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க வழக்கு ஒழிந்து போனதோடு மட்டும் இல்லாமல், இதை ஏன் சொல்ல வருகிறேன்னா, நாங்கள் எம்ஃபில், அதான் நான் எம்ஃபில்ல தேசிய கல்லூரியில சிறப்பு பாடமாக இதை எடுத்து படித்த அந்த ஒரு வருடம் தவிர 80, 81, 81, 82 அது எடுக்கப்பட்டு விட்டது. என்ன காரணம் சொன்னார்கள்னா, இதை மாணவர்கள் தேர்வில் எழுதுவதற்கு உரிய அறிவை அவர்கள் பெற்றிருந்தாலும் அவர்கள் எழுதியதை சரிபார்த்து திருத்துவதற்கு போதுமான பேராசிரியர்கள் இந்த துறையில் இல்லை, விட்டுட்டாங்க. அதற்கு பிறகு ஏன் இதை சொல்லுகிறேன்றதுக்கு ஒரு சின்ன மேற்கோள். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழித்து சென்னை பல்கலைக்கழகத்துல இந்த தத்துவ துறைகளுக்கு என்கின்ற இருக்கையை உருவாக்கினார்கள், சேர். அதில் 6 தத்துவ துறையை தனித்தனி துறையாக மாற்றினார்கள். பிலாசபின்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் ராதாகிருஷ்ணன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு பிலாசபின்னு சென்னை தத்துவத்துறை இருக்கு. அதிலிருந்து தனித்து பிரித்து 6 தத்துவங்களுக்குன்னு தனி இருக்கைகளை உருவாக்கினார்கள். சைவ சித்தாந்தம், வைணவம், பௌத்தம், சமணம், இஸ்லாம், கிறித்துவம். அப்ப நான் படித்து 30 ஆண்டுகள் கழித்து, அது பெரிய அளவுக்கு இந்த துறை வளர்க்கப்படவில்லை. ஏனென்றால் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை மிக 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 குறைவு. ஒன்று. இரண்டாவது, அவர்கள் பாரம்பரியமாக புத்த மதத்தை சார்ந்தவர்கள் என்பதினால, அவர்கள் எல்லாம் தாய்மொழி தமிழாக போனதினால இந்த பாலி மொழியிலேயோ பிராகிருதத்திலோ வடமொழியிலோ எழுதப்பட்டு இந்த மதத்தின் கோட்பாடுகள் ஏதொன்றும் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் பௌத்தர்கள் தான். சில நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நண்பர்கள் பௌத்தர்கள் தான். இந்த கோட்பாடை பற்றி எல்லாம் ஒன்றுமே தெரியும். அவர்கள்ட்ட அணுகின. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பௌத்தர்களுக்கு உண்டான இடத்திற்கு போவோம், தொழுகை செய்வோம், வந்து விடுவோம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்ட்டு. இதே சிக்கல் தான் சமணத்திற்கும். தமிழகத்துல சமணம் ஓரளவு இருக்கிறது. அதுல சமணத்திலும் தமிழ் சமணர்கள் மிக்க இருக்கிறார்கள், வடமொழியை பேசக்கூடிய சமணர்கள் இருக்கிறார்கள். சமண மடாலயங்கள் மிக பெருமளவிலே தமிழகத்திலே இருக்கின்றன. மேல் சித்தாமூர்ல இருக்கு, விஷாரத்துல இருக்கு, பொன்னூர் மலையில இருக்கு, இவைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய தமிழ் சமணர்களும் தமிழ் வழிப்படிதான் இறைவனை அவர்கள் அணுகுகிறார்களே, அணுகுகிறார்களே ஒழிய இந்த வடமொழியில சொல்லி இருப்பது போன்றதாகிய எந்த ஒரு தத்துவார்த்தங்களும் அவர்களுக்கு தெரியாது. இதை எப்படி நான் தெரிந்து கொண்டேன்னா, என்னுடைய கல்லூரி சமண கல்லூரி. என் கல்லூரியில என் துறையில எனக்கு பின்னவராக பாஸ்கரன் ஒருத்தர் வந்து சேர்ந்தார். அவரும் பணி ஓய்வு பெற்று விட்டார். அவர் எனக்கு இளைஞராக, எனக்கு இளையவராக சேர்ந்த பொழுது அவர் வந்து முனைவர் பட்டத்துக்கு ஆராய்ச்சிக்கு ஐஞ்சிறு காப்பியங்கள்ல இருக்கக்கூடிய தத்துவ கோட்பாடுகளை எடுத்த பொழுது அவர் தெளிவா சொன்னார், எனக்கு இதுல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வடமொழியின் அடிப்படையில தெரியாதுன்னு. அப்ப அந்த சொற்களுக்கெல்லாம் உண்டான மொழிபெயர்ப்பு எதுன்னு உரிய நூலை பார்த்து அப்படித்தான் அதை எழுதினாரே ஒழிய இயல்பாக இவைகளை எல்லாம் நாங்கள் பழக்கத்தில் கொண்டு இருக்கிறோம் தெரியும்லாம் அவர் சொல்லவே இல்லை. இதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிக பெரியதாகிய இடர்பாடு. இதை ஒரு துறை என்கின்ற அடிப்படையிலாவது கற்க வேண்டும் என்ற ஆர்வம் யாருக்கும் இல்லை. ஒரு இலக்கியம், அந்த இலக்கியத்துல உதாரணம் ராமகாதையை நாம் ஏன் பெருமளவிலே கற்கிறோம்னா ஒன்றுமில்லை, அதுல இருக்கக்கூடிய கதை பகுதி. அந்த கதை நமக்கு பன்னெடுங்காலமாக நம்முடைய மண்ணிலே நம்முடைய பண்பாட்டோடு கலந்த ஒன்று. அதனால ராமகாதை நமக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறது. அதே போன்றுதான் பாரதம். உதாரணமா
பல கோவில்கள்ல பல நிகழ்வுகள்ல ராமாயணத்தை ஒட்டியும் பாரதத்தை ஒட்டியும் பல்வேறு விதமான சொற்பொழிவுகள், பட்டிமன்றங்கள், வழக்காடு மன்றங்கள்ல நிகழ்த்துகின்றார்களே, ஏன் இந்த இலக்கியங்கள்ல இவர்கள் நடத்துவதில்லைன்னா இடர்பாடே அங்கதான். இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் புதியன. இவைகளை இவர்கள் ஏதாயிலும் முயன்று கற்று மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்னா ஏற்க மாட்டார்கள். புரியாது. எங்களுக்கு ஆர்வம் இல்லாத, எங்களுக்கு தெரியாத ஒன்றை நீங்கள் நடத்துவதிலோ பேசுவதிலோ என்ன பயன்னு கட்டு விடுவார்கள். இதுதான் இங்க படித்தவர்கள் மத்தியிலேயே செல்வாக்கு இல்லாத ஒரு நூல் இது. குறிப்பா இந்த காதை நான் கூட நடத்த தொடங்கியதற்கு பிறகு நான் மனத்துக்குள்ள என்ன நினைச்சேன்னா, இதை கற்கக்கூடியவர்களை பெருமளவிலே நாம் வருத்தி கொண்டு இருக்கிறோமோ, மாறாக இந்த கதை பகுதியை மட்டும் தவத்திரம் பூண்டு தர்மம் கட்ட காதையை இதன் வாயிலாக புத்த மதத்தின் தத்துவங்களை, நுணுக்கங்களை எல்லாம் மணிமேகலை அரவாண அடிகள் வாயிலாக கேட்டாள் என்று சொல்லிட்டு அடுத்த காதை பகுதிக்கு அப்படியே தாவி விடலாம்னு தான் நினைச்சேன். அப்புறம் எனக்கே தோன்றியது, நாம ஏதோ தவறு செய்கிறோம், இது சரியோ தவறோ சொல்லுவது நம் கடமை. புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்ளட்டும், இல்ல நம்மால் இதை எவ்வளவு எளிமைப்படுத்தி விளக்கம் தர முடியுமோ தரலாம்னு தான் இறங்கினேன். அதனாலதான் இதை மிக மிக நிதானமா நடத்த வேண்டி இருக்கு. அதனால ஒவ்வொரு பகுதியும் அதற்கு காட்டக்கூடிய மேற்கோள், அந்த மேற்கோளோடு பொருந்தின விளக்கம், அதன் மேலதாகிய விவாதம், இவைகளை பொருத்தித்தான் ஒவ்வொரு பகுதியா சொல்லி கொண்டு வர வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இது ஒரு சோர்வான விஷயம் தான், நான் மறுக்கல. நான் என்னதான் உற்சாகமாக இதை விளக்கறதுக்கு முன் வந்தாலும் கேட்கின்ற நிலையில இருக்கக்கூடிய உங்களுக்கு இதனுடைய ஒவ்வாமை, இந்த மத கோட்பாட்டினது ஒவ்வாமையும் அது பற்றின புரிதல் இன்மை என்பதினால நமக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். இப்ப சைவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு வைணவர்களினுடைய கோட்பாடுகள் புரியாது. அதுவே நமக்கு சற்று புதியதாக வினோதமா இருக்கும். இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பௌத்தம். அதனால வேறு வழி இல்லை. இப்ப ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இதை இப்படியே அடியோடு சொல்லினுடைய அடிப்படையிலேயே புரிந்து கொண்டு போகலாமா, இல்ல முன்பு நான் சொன்னது போல தாவலாமான்னு நீங்க முடிவு செய்யுங்கள். ஏனென்றால் இந்த காதை பகுதி முடியறதுக்கு இன்னமும் ஒரு சில மாதங்கள் ஆகும். அவ்வளவு நிதானமா போனாதான் இதில் சொல்லப்பட்டது சொல்லளவிலாவது என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். இந்த தத்துவம் முழுவதையும் உள்வாங்கி இருக்கிறோமானா எனக்கு சொல்ல தெரியாது. சொல்லளவில் இந்த சொல், இதனால் விளக்கப்பட்ட பொருள், அதனால் காட்டப்பட்ட மேற்கோள், அதை எவ்வாறு பொருத்துவதுன்ற நோக்கோடைய போய்கொண்டிருக்கும். ஆகவே அந்த அடிப்படையில ஆசிரிய சித்தம் 6 அடுத்தது சொல்றது, இந்த ஏது போலிய பிரித்தார் இல்லையா 3, அதுல 3ஆவதாக வருவது எதுன்னா ஆசிரியா சித்தம். அந்த சித்தம் 6. அந்த 6 என்னன்றத சொல்றார். எப்படின்னாக்க, அடுத்தது ஆசிரியா சித்தம் அத சொல்றார். என்னன்னா 2வது விளக்கத்துல சொல்லக்கூடிய 206வது வரிய முடிச்சிருக்கிறோம். தூய புகை நெருப்பு உண்டு என துணிதல், அதோட முடிச்சிருக்க. அடுத்தது 207வது அடியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். 207வது அடியில எப்படின்னாக்க, ஆசிரியா சித்தம். ஆசிரியா சித்தம் அசித்த ஏது போலியாவது, ஏது போலிக்கு கீழே வருகிறது. அது மாறானவனுக்கு ஏற்ற தன்மையின்மை காட்டுதல். பாருங்க, மாறானவனுக்கு ஏற்ற தன்மை இன்மை காட்டுதல். நம்முடைய கொள்கைக்கு மாறாக விவாதிக்க கூடியவனுக்கு அவனுக்கே ஏற்றுக்கொள்ள இயலாத ஒன்றை, அவனே தவறுன்னு ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை, இப்ப உதாரணம் எளிமையா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய 2 கோட்பாடை எடுத்துப்போம். ஒன்று, கடவுள் இன்மை கோட்பாட்டுல இருக்கக்கூடிய நாத்திகத்தை, கடவுள் உண்டு என்ற கோட்பாட்டினுக்கு உட்பட்ட ஆத்திகத்தை. இப்ப நாம நாத்திகனுக்கு ஏதாவது ஒன்றை விளக்க வேண்டும்னு சொன்னா
இப்ப கடவுள்னு ஒருவர் இருக்கிறார், அவர் நமக்கு அருளினை முறையாக தருகிறார்னு சொன்னா அவன் ஏத்துக்க மாட்டான். ஏன்னா அவனது கொள்கை அடிப்படையிலேயே கடவுள் ஒன்று கிடையாது. அவன் நம்மிலிருந்து மாறுபட்டவன். அவனுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லணும்னா அவன் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றினை கொண்டு உதாரணம் சொல்லணும். இப்போ உதாரணம் நம்மகிட்ட இயற்கைன்னு ஆரம்பிக்கலாம். இப்போ உதாரணமாக இயற்கையிலேயே இவ்வாறு நிகழக்கூடிய ஒன்று சூழலின் காரணமாக இவ்வாறு மாறி நடக்கும்னு சொன்னா அவன் புரிந்து கொள்ள முயலுவான். அதுக்கு பதிலா இறைவனினுடைய அனுகிரகத்தினால் இது இவ்வாறு மாறி நடப்பதற்கு வழி உண்டுன்னு சொன்னீர்கள் என்றால் அவன் உடனே கேள்வி கேட்பான், கடவுளையே நான் ஒத்துக்கல, அதுக்கப்புறம் அவரால் நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சின்றத நான் எப்படி ஒத்துக்கிறேன்னு, எப்படி பேசுவதுன்னு விவாதிப்பான் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல விளக்கம் சொல்றார். ஆசிரியா சித்தம் மாறானவனுக்கு, நம்மிலிருந்து வேறுபட்ட சிந்தனை, நம்மிலிருந்து வேறுபட்ட கோட்பாடு உடையவனுக்கு ஏற்ற தன்மையின்மை, அவனுக்கு பொருந்தாத ஒரு மேற்கோளை காட்டி ஒன்றை விவாதித்தல். கடவுளே இல்லைன்றவனுக்கு கடவுளை மேற்கோளா காமிச்சா எப்படி புரிஞ்சுப்பான்? அடிப்படையே தப்பா போயிடும். அதனாலதான் ஏற்ற தன்மையின்மை காட்டுதல், அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மேற்கோளை காட்டி ஒரு கருத்தை அவனிடம் சென்று செலுத்த முடியாது. நான் வேடிக்கையாக என்னுடைய நான் கல்லூரி படிக்கிற காலத்துல சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன் வகுப்புல. நான் மயிலாடுதுறையில என்னுடைய அடிப்படை புலவர் கல்லூரியில சேர்ந்து படித்த காலத்துல ஒரு பெரிய இசைவாணர் வீட்டுல தான் பேயிங் கெஸ்டா இருந்தேன், தங்கியிருந்தேன். அவர் பேரு KV ராஜாராமன், பெரிய புல்லாங்குழல் புத்தகர். அவருக்கு ஒரு பையன், அவனுக்கு கொஞ்சம் மென்டலி ரிட்டார்டட், 32 வயசு. அவனுக்கு உண்டான வேலைகள் செய்வான், அவனால யாருக்கும் ஒரு இடர்பாடு கிடையாது. உடனே அந்த ராஜாராமன் ஐயா என்ன சொன்னார், அப்பா நீ இங்கதான் இருந்து தானே தங்கி படிக்கிற, அவனுக்கு சின்ன சின்ன கணக்கெல்லாம் ஏதாவது சொல்லி கொடு அப்படின்னு. சரி, ஏன்னா எங்க காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறான்னே தெரியாது, அதனால ஏதாவது சின்ன சின்ன கணக்கெல்லாம் சொல்லி கொடுங்க. சரி, ஒரு நாள், அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவனை அமர்த்தி, அவன் என்னை விட வயதுல பெரியவர், அவர் கோபாலன்னு பேர், உட்கார வச்சு முதல்ல இந்த 2 2 4ன்னு புரிய வைக்க ட்ரை பண்ணேன். அதற்கு என்ன மேற்கோள் சொன்னேன்னாக்க, முதல் வேளை இப்போ நீ கார்த்தால 2 இட்லி சாப்பிடுறதா வச்சுக்கோ அப்படின்னு ஆரம்பிச்சேன். உடனே அவன் சொன்னான், நான் கார்த்தால இட்லி எல்லாம் சாப்பிட மாட்டேன், பழையதுதான் சாப்பிடுவேன். இல்லடா ஒரு பேச்சுக்கு 2 அதெல்லாம் இல்ல, நான் இட்லி எல்லாம் சாப்பிட மாட்டேன், பழையதுதான் சாப்பிடுவேன். சரி, இனிமே அவனுக்கு அந்த இட்லியை மேற்கொள்ள காட்ட முடியாதுன்னு விட்டாச்சு. அடுத்தது, சரி உங்க அம்மா 2 இட்லி சாப்பிடுறதா வச்சுக்கோ, இல்ல கார்த்தால அம்மா சாப்பிட மாட்டேன். இல்லடா ஒரு உதாரணம், இல்ல அம்மா எல்லாம் கார்த்தால சாப்பிட மாட்டா, நேரடியா அம்மா மத்தியானம் தான் சாதம் சாப்பிடுவா, அம்மா கார்த்தால எல்லாம் சாப்பிட மாட்டா. இதுக்கு மேல அவங்ககிட்ட எப்படி நான் கணக்கு சொல்றது? வீட்டுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் 3. அடுத்தது உடனே நான் தெளிவு பெற்றேன். நான் என்ன உதாரணமா சொன்னா, நீ இட்லியே சாப்பிட மாட்டேன், அம்மா தானே சமைச்சு விட்றா, சாப்பிட்டுட்டு இல்ல காலேஜ் போவேன்னு ஆரம்பிச்சிருவோம். அப்போ இந்த சிக்கலுக்கு எனக்கு விடையே தெரியல, அதோடு கணக்கு வகுப்பு முடிந்தது. அதுக்கப்புறம் அவனுக்கு கணக்கே நான் எடுக்கல. அப்போ யார் உங்களுக்கு மாறாக இருக்கிறானோ அவனுக்கு ஒரு மேற்கோளின் மூலமா ஒரு கருத்தை எடுத்து விளக்கணும்னா அவனுக்கும் உங்களுக்கும் ஏற்றதானதும் பொருத்தமானதுமான மேற்கோளை காமிக்கணும். அதுக்குதான் முன்பே சொன்ன, கடவுள் மறுப்பாளனுக்கு கடவுளை மேற்கோளா காமிச்சா சிரிப்பான். நான் கடவுளையே ஒத்துக்கல, அப்ப அவனுடைய செயல்பாடு என்கிட்ட சொல்லுவதில் என்ன நியாயம்னு கேட்பேன். அததான் இங்க கேட்கிற, ஆசிரியா சித்தம் மாறானவனுக்கு ஏற்ற தன்மையின்மை காட்டுதல். அதுக்கு என்ன உதாரணம் காமிக்கிறார்? ஆகாசம் சப்த குணத்தால் பொருளாம் எண்ணின், சப்தங்களினுடைய செயற்கையால் ஆகாசம் உண்டானது என்பது புத்தவாதம். ஆனால் இந்த புத்தவாதத்தினுக்கு மாறாக இருக்கக்கூடிய ஆகாசத்தையே ஏற்காத ஒரு கோட்பாட்டினுக்கு உரியவனுக்கு ஆகாசம் சத்தத்தால் உருவானதுன்னு சொன்னா ஆகாசம்னா என்னன்னு கேட்பான்.
அப்படி ஒண்ணு இருக்கிறதே நான் ஒத்துக்கலையே, அப்படி இல்லாத ஒன்றை எனக்கு மேற்கோளாக காட்டினால் எப்படி நான் விளங்கிக் கொள்வது? ஆகாசம் எதனால் உருவானதாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நான் ஆகாசம்ன்ற ஒன்றையே ஏற்றுக்கொள்வதில்லைன்ற மதம் இருக்கு. சாங்கியன் ஒத்துக்க மாட்டான். சாங்கியவாதி ஆகாசத்தை ஒத்துக்க மாட்டான். அவங்கிட்ட போயிட்டு ஒரு புத்தவாதி ஆகாசம் என்பது சத்தத்தால் உருவானது அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டான். எனக்கு ஆகாசமே கிடையாது, அதுக்கப்புறம் என்ன சத்தம்? இந்த சிக்கல் தான் அடுத்தது சொன்னார் ஆசிரிய சித்தம்னு பேர். மாறானவனுக்கு தவறான மேற்கோளை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத, அவன் மறுக்கக்கூடிய ஒன்றை மேற்கோளாக காட்டி தத்துவத்தை விளக்காத. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே சத்த குணத்தால் பொருளாம் எண்ணின் ஆகாசம் பொருள் அல்ல என்பாருக்கு ஏற்ற தன்மை இன்மை காட்டுதல், பொருத்தம் இல்லாத மேற்கோளை காட்டி ஒன்று விளக்க உட்படுதல். உதாரணம், ஆகாசம் சத்த குணத்தால் பொருளாம் எண்ணின் ஆகாசம் பொருள் அல்ல என்பார்க்கு தன்மிய சித்தம், அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இனிமே அடுத்த கோட்பாட்டுக்கு வர. அடுத்த கோட்பாடு தன்மிய சித்தம் அனைகாந்திகம் சாதாரண அசாதாரணம் சபக்கை தேச விருத்தி வியபக்க வியாபாரி விபக்கை தேச விருத்தி சபக்க வியாபி உபயக தேச விருத்தி என்று இவ்வாறு பகுத்து சொல்லப்படும். அடுத்த கோட்பாடு அடுத்த ஏது போலி இவ்வாறு ஆறாக பகுக்கப்படும். அதுக்கு விளக்கம் சொல்றார். அனைகாந்திகம்ன்ற கோட்பாடை எடுத்துட்டு அனைகாந்திகம் எனும் ஏது போலி சாதாரணம் ஒரு ஆறா சொல்றார் என்று, ஆறு சாதாரணம் என்றும் அசாதாரணம் என்றும் சபக்கை தேச விருத்தி விபக்க வியாபி என்றும் விபக்கை தேச விருத்தி சபக்க வியாபி என்றும் உபயக தேச விருத்தி என்றும் விருத்த வியபச்சாரி என்றும் ஆறு வகைப்படும். இந்த ஆறு வகை இதுல ஒவ்வொன்றா பார்க்கணும். இந்த ஆறு வகையையும் எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து எழுதி விளக்கம் தரும். இந்த ஆறு ஏனென்றால் இது ஒரு ஏது போலி. அந்த ஏது போலின்றது எதுன்னா, அந்த மணிமேகலையினுடைய மூல நூல் என்ன சொல்றது அப்படின்னாக்க, அனைகாந்திகம் என்ற ஏது போலி சாதாரண அசாதாரண சபக்கை தேச விருத்தி விபக்க வியாபி மூணாச்சு, விபக்கை தேச விருத்தி சபக்க வியாபி நாலாச்சு, உபைக தேச விருத்தி விருத்த வியாபி வியபச்சாரி என்ற வியபச்சாரின்னு படிக்கணும். விபச்சாரின்னு சொல்லிடாது, வியபச்சாரி. என்ன ஆயிடும், சம்டைம்ஸ் ஆங்கிலத்துல வந்துட்டேன்னா மன்னிக்கணும். நடன உலகத்துல அந்த சஞ்சாரி பாவத்திற்கு தொடக்கத்துல என்ன பெயர்னா வியபச்சாரின்னு தான் பேரு. வியாபகம்னு பேரு. வியாபகம்னா பரந்திருத்தல், அகல கூறுதல்னு பொருள். அப்போ ஒரு கருத்தை வியாபகம் செய்தல், அதை சாரியாக உங்களுடைய நடை உடை செயல்பாடுகளினால மேலும் மேலும் விளக்குதனால வியபச்சாரின்னு தான் சொன்னார்கள். அது என்ன ஆகி போச்சு, நடுவுல அதனுடைய உச்சரிப்பை பலரால் முறையாக சொல்ல முடியாமல் போனதுனால சஞ்சாரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒன்றுல சஞ்சாரம் செய்வதுன்னு, இசையில இருக்கக்கூடிய சஞ்சாரத்தை அப்படியே இவர்கள் நடனத்திற்கு கையாண்டார்கள். அது போலதான் இந்த தத்துவத்துல இது ஆறாவது சொல்றது வியபசாரின்னு சொல்லணும். இப்போ ஒவ்வொன்றாக பார்க்கலாம். என்னன்னாக்க, சாதாரணம் என்ற ஏது போலி ஆறுல சாதாரணம் என்ற சாதாரணம் என்பது சபக்க விபக்கத்துக்கும் ஏது பொதுவாயிருத்தல். இந்த வரி எங்க வருதுன்னு பாருங்க, 217வது வரி. விருத்த வியபச்சாரி என்று ஆறுன்னு முடிச்சுட்டார். அதை முடிச்சுட்டு அந்த ஆறுல ஒன்றாக இருக்கக்கூடிய சாதாரணம்
சாதாரண சபக்கம்ன்றது எப்படி சொல்றாருன்னா, சபக்க விபக்கத்துக்கும் ஏது பொதுவாயிருத்தல், காட்டக்கூடிய காரணம் பொதுவா இருக்கும். அதாவது ஒரு கருத்தை நீங்கள் விளக்குகின்ற பொழுது அந்த கருத்து ஏற்கனவே அவன் மதத்திலும் இருக்கக்கூடியதாக இருந்து உங்களால் பின்பற்றக்கூடிய மதத்தினுக்கும் உட்பட்டதாக இருந்தால் அதை எடுத்துக்காட்டி விளக்கம் தரக்கூடாது. அவ்வாறு அது ஒரு வெண்மையான பொருளான நிற்கும். அதனால பெறப்படுவது ஏது ஒன்றுமில்லை. அதுக்குதான் விளக்கம் சொல்றார். அனைகாந்திக ஏது போலி வகையாகிய சாதாரண அனைகாந்திகம் என்பது ஏது. விளக்கம் சொல்றார். வாதியால் கூறப்படும் ஏதுவானது சபக்க விபக்கத்திற்கு பொதுவாயிருத்தல், சபக்கத்திற்கும் மறுதலை ஆகிய விபக்கத்திற்கும் பொதுவாயிருப்பது. அதுக்கு மேற்கோள் என்ன சொல்றார் பாருங்க. சத்தம் அனித்தம் அறியப்படுதலின் என்றால், வார்த்தையை கவனிங்க. சத்தம் அனித்தம் என்று அறியப்படுதல். எப்ப நீங்க சத்தம்னு சொன்னீர்களோ அது உருவானது இல்லையா? உருவானது என்று ஒன்று சொல்லி அதை அனித்தம்னு எப்படி புரிய வைக்கிறது? உருவான ஒன்று உருவான நிலையிலிருந்து அது முடிகின்ற வரைக்கும் நித்தம். அது எப்பொழுது ஒன்று எழுப்பப்பட்ட, உதாரணம், மனித வாழ்வு அனித்தம்னு சொல்றோம். ஆனால் வாழ்வு அனித்தம்னு சொன்னா அந்த மனிதனாக பிறந்து வாழுகின்ற காலம் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையை எதன் உள்ள அடக்குவீர்கள்? மனித வாழ்வு அனித்தம். ஏன்னா நமக்கு முன்னாடி பல பேர் வாழ்ந்து மறைந்து இருக்கிறான், புரிகிறது. ஆனால் அவன் வாழ்ந்த காலத்தை எதுக்குள்ள அடக்குவீர்கள்? இப்ப மனித வாழ்க்கை அனித்தம்னு சொல்றது எந்த அடிப்படையில் தவறுன்னா, வாழ்ந்த காலங்களை புறம் தள்ளிவிட்டு அது இல்லாததுன்னு விவாதம் பண்ணுதல் பொருத்தமானது ஆகாது. அதனாலதான் பௌத்தர்கள் சைவவாதத்தை ஏத்துக்கிறது கிடையாது. ஏனென்றால் இதை அனித்தம்னு சொன்னேன்னா நீ எப்படி பிறந்தேன்னு கேட்கிறான். நீ அனித்தம்னு சொன்னாக்க நீ கருவில தோன்றியதிலிருந்து மரணம் அடைகின்ற வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல நீ வாழ்ந்திருக்கிறாய், வாழ்க்கை அனுபவத்தை பெற்றிருக்கிறாய், உலகியல் இன்ப துன்பங்களை தூய்த்து இருக்கிறாய், இவைகளுக்கெல்லாம் விளக்கம் இல்லையான்னு கேட்க. அப்ப அதனால இது அனித்தம்னு சொல்லாது. பிறத்தல் என்பது நித்தம்தான். அது போல அதுல வரக்கூடிய மரணம் என்பது நித்தம்னு புரிந்து கொள். எது போலன்னா ஆகா சப்தம் என்பது அனித்தம். சப்தம்ன்ற சொல்லினுடைய பொருளே தோன்றுவதுன்னு அர்த்தம். சப்த வியாபியாய் அது தோன்றுகிறதுன்னு பொருள். அது தோன்றி ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் சஸ்டைன் ஆகி then only it dies. அப்ப அது சஸ்டைன் ஆகிற அந்த பீரியட் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு நிமிஷமா இருக்கலாம், அரை நிமிஷமா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் நேரம் கடக்கலாம். ஆனால் அது இருக்கின்ற வரைக்கும் அது இருக்கு. அது ஒலி நிற்கின்ற பொழுதுதான் இல்லாமல் போகிறது. அப்போ சத்தம் அனித்தம்னு சொல்றது எவ்வளவு அறியாமை. அது தோன்றும் காலத்து தோன்றிய அளவினதாய் இருப்பதினால் அது இருக்கு. அது தோன்றி சில காலம் கழித்து மறைந்து போவதினால் அது இல்லை, அவ்வளவுதான். ஆகவே சத்தம் என்று ஒன்று இல்லைன்னு விவாதம் பண்ணுது. அது இருப்பதினாலும் அதை எழுப்புகின்ற பொழுது கேட்பதினாலும் அது இருப்பதாக உணர்வதினாலும் இருக்கு. ஆனால் என்ன சொல்லணும், அந்த இருத்தல் என்பது எட்டர்னலா இருக்காது, எல்லா காலத்தும் இருக்காது, இருக்கின்ற காலம் வரை இருக்கும். ஆகவே மேற்கோள் என்ன, இந்த 6ல சாதாரண சபக்க விபக்கத்துக்கும் ஏது பொதுவாயிருத்தல் சத்தம் அனித்தம் அறியப்படுதலின் என்றால் அறியப்படுதலில்
தான் நித்தம் இரண்டிற்கும் செரியும். எப்படி? ரெண்டுத்தினுக்கும் பொதுவானதாக இருக்கணும். அது அறியப்படுதலுக்கும் இருக்கு, இல்லாமைக்கும் இருக்கு. சத்தம்னு ஒண்ணு லாங் லாஸ்டிங்கா இருக்காது. சரி, புரிஞ்சுக்கிறோம். இல்ல, ஆனால் எழுப்பப்படுகின்ற பொழுது இருக்கிறது. இப்ப ரெண்டுத்துக்கும் பொதுவா அது நித்தத்திற்கும் மேற்கோளா இருக்கு, அனித்தத்திற்கும் மேற்கோளா இருக்கு. இப்படிப்பட்ட ஒன்றை நீங்கள் மேற்கோளாக காட்டினீர்கள் என்றால் அது ஏது போலி. நிரந்தரமான சபக்கத்திற்கும் நிரந்தரம் இல்லா விபக்கத்திற்கும் பொதுவாக இருப்பது சப்தம். அதை ஒரு விவாத பொருளாக எடுத்துக்கொண்டு ஆராயக்கூடாது. மதங்கள் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. ஒன்று இருப்பதை எல்லாருக்கும் உண்டானது என்று எடுத்துக்கொண்டு அதன் தன்மையை அதனை மேற்கோளாக கொண்டு ஆராய்ச்சி செய்யலாம். ஆனால் இருப்பதற்கு அதுவே உதாரணம், இல்லாமல் இருப்பதற்கு அதுவே உதாரணம்ன்றதாக இருந்தால் இதனை எவ்வாறு ஒரு சரியான காரணமாக ஏற்றுக்கொள்வது? ஆகவே இது ஏது போலி. ஒன்று நிரந்தரமாக இருக்கிறதுன்னு சொன்னா அதனினுடைய இருப்பையும் அதனினுடைய செயல்பாட்டையும் ஆராய்ச்சி பண்ணலாம். ஒன்று இல்லவே இல்லைன்னு சொன்னா அது ஏன் இல்லாமல் இருக்கிறதுன்னு விவாதம் பண்ணலாம். இருப்பதற்கும் ஒன்றே, இல்லாமல் இருப்பதற்கும் அதுவேன்னு சொன்னா அதை எப்படி விவாதம் செய்வது? யோசிச்சு பாருங்க. ஆகவே இது ஏது போலினார் புத்தர். இதை இந்த மாதிரியான ஏதுக்களை காட்டி விவாதம் செய்யாதே. இது ஒரு ஏது போலி. இதனை கொண்டு நீங்கள் ஏதொன்றையும் தீர்மானிக்க முடியாது. இருக்கு என்று உறுதிப்பட தெரிந்தால் அதை கொண்டு விவாதித்து ஏதாயிலும் ஒன்றை புரிந்து கொள்ளலாம். இல்லை என்று தெரிந்தால் அதை கொண்டு விவாதித்து அது இல்லாமல் இருப்பதற்கு காரணத்தை ஆராயலாம். ஆனால் இருப்பதற்கும் அதுவே, இல்லாமல் இருப்பதற்கும் அதுவே என்றால் இதனை கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஆகவே இது ஒரு வலுவான ஏதுவாகாது, இது ஒரு போலியான ஏது. அதான் அடுத்த விளக்கம். அதுக்கு விளக்கம் கொடுத்தார். சத்தம் அனித்தம் என்ற பக்கவசனத்து சாத்திய தன்மமாகிய அனித்துவத்தை சாதித்ததற்கு அறியப்படுதலால் என்று ஏது கூறினால் அதையே நீங்கள் காரணமாக காட்டினால் அறியப்படுதல் என்னும் அந்த ஏதுவானது நித்தம் அனித்தம் இரண்டினுக்கும் செரியும். நித்தம் என்று சாதித்ததற்கும் அனித்தம் என்று சாதித்ததற்கும் சென்று பொருந்துதலால் ரெண்டுத்துக்கும் அதுவே மேற்கோளாக மாறிவிட்டால் எதுக்குன்னு ஏத்துக்கிறது? எங்க கிராமங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவார்கள், எத்தனை பேர் அதை கேட்டிருப்பீர்களோ தெரியாது. ஒருத்தன் மாடு காணும் அப்படின்னு, உன் மாடுக்கு என்ன அடையாளம்னு கேட்டோம். முகத்தை பார்த்தா முதலியார் மாடு மாதிரி இருக்கும், வாலை பார்த்தா செட்டியார் மாடு மாதிரி இருக்கும். இதை கொண்டு என்ன முடிவு செய்வது? முகத்தை கொண்டு அடையாளம் கண்டுட்டா இது முதலியார் மாடுன்னு எடுத்துட்டா, இல்ல வாலு செட்டியார் மாடு மாதிரி இருக்க, இப்ப செட்டியாருக்கு சொந்தம்னு சொல்றதா? இல்ல வாலை முதல்ல பார்த்துட்டு இது செட்டியாருக்கு சொந்தம்னு, அப்புறம் முகத்தை பார்த்தா முகம் முதலியார் மாடு மாதிரி இருக்க, முதலியாருக்கு சொந்தம்னு சொல்றது. அப்போ உங்களால் காட்டக்கூடிய மேற்கோள் ஏதாயிலும் ஒன்றினுக்கு துணிவை தரணும். ஞாபகம் வச்சுக்கணும். உங்களால் காட்டக்கூடிய எந்த ஒரு மேற்கோளும் ஒன்று உண்டு என்பதற்கு மேற்கோளா இருக்கணும், இல்லை இல்லை என்பதற்கு மேற்கோளா இருக்கணும். ஆம்பிக்யூவஸா இருக்கக்கூடாது. அதான் அடிப்படை. ஒன்றனுக்கு நிரூபணம் தருகின்ற பொழுது ஆம்பிக்யூவஸான ஒரு விஷயத்தை நிரூபணத்திற்கு கொடுக்காதீர்கள். அப்படி கொடுத்தா அது ஏது போலி. ஆம்பிக்யூட்டியை தவிர்க்கணும். இன்னைக்கு நம்ம ஆட்கள் நிறைய இந்த தத்துவங்கள்ல நிறைய ஆம்பிக்யூவஸ்னஸ். அதனாலதான் நாம் நம்முடைய தத்துவங்களை பொருத்தமான மேற்கோளாக கொண்டு சொல்லுவது இல்லை என்பதனால கடவுட்கொள்கையை மறுப்பவர்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான புராணம் சார்ந்த செய்திகளை ஏளனப்படுத்துகிறார்கள், தவறு என்கிறார்கள்.
என்ன காரணம்னா, நாம காமிக்கக்கூடிய உதாரணம் வேறு, அந்த உதாரணத்தினால் பெறப்படக்கூடிய உண்மை வேறு. நாம என்ன பண்ணுகிறோம், உதாரணத்தையே உண்மையாக சொன்னதுனால அது பற்றின சிந்தனைகளும் கதைகளும் சொல்லப்பட்டுட்டதுனால பின்னாளில் வந்த நாத்திகர்கள் இந்த மேற்கோள்களை மட்டுமே கொண்டு மறுத்து நம்மை ஏளனம் செய்கிறார். ஒரு சின்ன மேற்கோள் சொன்னா புரியும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு மகாபாரதத்தை எல்லாரும் கேட்டு இருப்போம். பல தொலைக்காட்சிகள்ல அதை தொடர் நிகழ்வாக காட்டினார்கள், அதையும் பார்த்திருப்போம். மகாபாரதத்துல பாண்டவர்கள் 5 பீமன்னு ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை உங்களை கூப்பிட்டு பீமனை பற்றி கொஞ்சம் விவரின்னு சொன்ன சொல்லுவீர்கள்? மற்றைய 4 விட பருமனானவன், உயரமானவன் அப்படின்னு விளக்கம் சொல்லுவீர்கள். இந்த தொலைக்காட்சி தொடர்கள்லையும் பீமனை காண்பிக்க கூடியவர்கள் எல்லோருமே மற்றைய 4 காட்டிலும் உயரமானவனும் பருமனானவனாகவும் உள்ளவனை தான் காட்டுகிறார்கள். சரி, என் கேள்வி, இது போன்றதாகிய தோற்றத்தில் அவன் இருக்கிறான் என்பதற்கு எந்த பாரதத்துல விளக்கம் இருக்கு? இது ஒரு கேள்வி. நீங்கள் எந்த பாரதத்தையும் மூல பாடங்களை எடுத்து படித்து பாருங்கள், ஒரு இடத்துல கூட மற்றைய 4 காட்டிலும் பீமன் உயரமானவன், பீமன் பருமனானவன் குறிப்பிடப்படவே இல்லை. நாம எப்படி காட்சி அப்படி உருவாக்கணும்? இது ஒரு ஏது போலி. என்ன காரணம்? மற்றைய 4 காட்டிலும் பீமன் அதிகமாக உண்ணுவான். அவர்கள் வனவாசத்துல இருந்த காலத்துல கூட இவர்கள் சேகரித்த பொருளை 2 கூறாக பிரித்து ஒரு கூரை பீமன் உண்ணுவான், எஞ்சி உள்ள கூரை 5 பிரித்து உண்ணுவார்கள். இதான் வழக்கம். என்ன, பீமன் பெருந்தீனிக்கார், கிளாட்டனிஸ்ட். இப்ப நம்முடைய மனது எப்படி கற்பனை பண்ணும்? இயல்பாக உணவு உண்ணக்கூடியவன் இன்ன உயர பருமனில் இருந்தால் இதனை காட்டிலும் பல மடங்கு உண்ணக்கூடியவன் எப்படி இருப்பான்? இயல்பாக இருக்கக்கூடியவர்களை காட்டிலும் உயரமாயும் பருமனாயும் இருப்பான். அவ்வளவுதான் விஷயம். இது நம்முடைய கற்பனை. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கற்பனையை எங்க கொண்டு போய் பொருத்தினோம்? நமக்கு ஆற்றல் இருக்குன்னா நம்ம உடம்பு இவ்வளவு வலுவையோடு இருக்கு, நம்மை காட்டிலும் பல 100 மடங்கு ஆற்றல் உடைய வரம்பில் ஆற்றல் உடைமைக்கு உரியவனாகிய இறைவன் எப்படி இருப்பான்? ரொம்ப பெரியவனார். இந்த சிந்தனை புத்த மதத்துல இருந்தது. பெரிது பெரிது, ஆன்மா பெரிதுன்னார்கள். அதனால என்ன பண்ணார்கள்? உயர்ந்த ஆன்மா உடைய புத்தனை விஸ்வரூபத்துலதான் உருவாக்கினார்கள். நம்ம பார்க்கிற புத்தன் உருவெல்லாம் கம்மி. அந்த புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய நாட்டுக்கு போய் பாருங்கள், 20 அடி 30 அடியில புத்தன் உருவம். ஏன்னா நம்மை காட்டிலும் பெரியவர், அவ்வளவுதான் பெரிய உருவம் கொடுத்துரும். அதேதான் சமணத்திலும் முதல் ரிஷப தேவர்னு சொல்லக்கூடிய முதல் தீர்த்தங்கரர் 240 வில் உயரம். ஒரு வில்லுன்றது 5.5 அடி. 240 × 5.5 பேருக்குங்க வேடிக்கையா இருக்கும். 1200 அடி வரும். ஒருவர் 1600 அடி உயரமா இருப்பார். இதுதான், இது குழந்தை கற்பனை. அப்ப நம்ம மதங்கள்ல சொல்லப்பட்ட புராணங்கள்ல ஒரு உண்மையான விளக்கத்தை சொல்லுவதற்கு இது போன்றதாகிய கதைப்பகுதிகளை சொன்னார்கள். இன்றைக்கு என்ன ஆயிற்று? கதைப்பகுதிகளை நாம முதன்மைப்படுத்திட்டு தத்துவங்களை பின்னுக்கு தள்ளிட்டு, அதனால என்ன ஆயிற்று? கடவுளை மறுக்கக்கூடியவர்கள் நாம நம்பக்கூடிய கதை பகுதியை ஏளனம் செய்தும் கேலி செய்தும் மறுத்து நம்மை பார்த்து
விவாதத்திற்கு வருகிறார்கள். இல்ல, அவைகள் உதாரணம், அதல்ல கோட்பாடு. புராணங்கள்ல சொல்லப்பட்ட கதைகள் எல்லாம் தத்துவத்தை விளக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு காம்ப்ளிமெண்டரி ஸ்டோரிஸ், அவ்வளவுதான். அதை நாம முழுவதாக பாரதமாகட்டும் ராமாயணமாகட்டும், நான் அடுத்த இன்னொரு நிகழ்ச்சி, ஏன்னா நடனத்துறையில இருக்கிறவர்கள் பலர் இருக்கிறதுனால இந்த விளக்கம் சொல்றேன். சீதைக்கும் ராமனுக்கும் திருமணம். சரி, எந்த ராமாயணத்துல சீதையை ஒரு சுயம்பர பொருளாக வைத்தார்கள் மேற்கோள் சொல்லுங்க. நம்முடைய ராம காதையில தமிழ்ல கம்பன் ஒரு இடத்துல கூட சுயம்பரம்னு ஒண்ணு நடந்ததா குறிப்பிடவே இல்லை. விஸ்வாமித்திரருடைய வேள்வியை பார்க்க போன காக்க போன இவர்கள் இருவரையும் விஸ்வாமித்திரர் அங்க முடிவு செய்யறார், சொல்லக்கூட இல்லை. தனது வேள்வியை காத்த இந்த ராமனுக்கு நம்மால் இயன்ற ஒரு நல்லதை செய்யணும்ன்றதற்காக இந்த ராமனுக்கு ஏற்ற சீதை மிதிலையில இருக்கான்னு இவர் கூட்டிண்டு போற. ராமனுக்கே தெரியாது நாங்கள் மிதிலையை நோக்கி போகிறோம்னு. அப்படியே போனாலும் அங்க சீதைன்னு ஒரு இளவரசி இருக்கான்னு தெரியாது, ராமனுக்கு தெரியாது கம்பன் அடிப்படையில். ஆனா இன்றைக்கு ராமாயணத்தை மேடையில நிகழ்த்தக்கூடியவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள், சீதையை சுயம்பரமாக நிறுத்தி அந்த வில்ல கொண்டு வந்து ஒவ்வொரு நாட்டிலிருந்து மன்னர்கள் வந்து எடுக்க முடியாமல் தடுமாறுவது போலவும் விழுவது போலவும் ஒரு நகைச்சுவை காட்சியை உருவாக்க எங்கிருந்து எடுத்தார்கள்? இப்ப நாம என்ன முடிவு பண்ணிட்டோம், அந்த வில்லின் அது உயரத்தை சொல்லணும், அந்த வில்லின் அது பெருமையை சொல்லணும், ஏனைய யார் ஒருவராலும் எடுக்கப்பட முடியாததுன்னு நிரூபிக்கணும். அப்படிப்பட்ட வில்ல ராமன் எடுத்தானா ராமனுக்கு பெருமை. ஆகவே என்ன பண்றோம், ஃபேப்ரிகேட் பண்றோம். இந்த மாதிரிதான் தத்துவம் வேறு, அதை புரிதற்கு உரியதாகிய கதைகளை காலங்காலமா ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு. இப்ப என்னாச்சு, ஃபேப்ரிகேட் பண்ண கதையை தான் மூலம்னு நம்புறோம். அதனால இதனை ஏற்றுக்கொள்ளாத நாத்திகர்களும் நம்மால ஃபேப்ரிகேட் பண்ண கதையை பார்த்து கேலி பேசுறான், நம்மளை ஏளனம் செய்யறான். இது கதைன்னு அவனுக்கு புரிய வைக்க முடியல. நம்ம எந்த தத்துவார்த்தங்களும் கதைகளை நம்பி இல்லை, கதைகளை நாம உருவாக்கணும். பாருங்க, புத்த மதத்துல எங்காவது ஒரு இடத்துல கதை சொல்றான்னா பாருங்க. இது வரைக்கும் இவ்வளவு தத்துவத்தை கடந்து வரோம் இல்ல, நம் கண்முன் காணக்கூடிய பொருள்களை கொண்டு அதன் தன்மைகளை கொண்டு விவாதம் செய்யறானே ஒழிய, இந்த புராணத்துல இது போல் அந்த புராணத்துல அது போல் ஒரு இடத்துல மேற்கோள் காமிக்கிறான பாருங்க. இந்த மாதிரிதான் தத்துவங்களை யதார்த்தமாக கொண்டு சென்று இருக்க வேண்டும். நாம செய்ய தவறினோம். எந்த மேற்கோளையும் கதை சொல்லாமல் நம்மால சொல்ல முடியாது, அப்படியே சொல்லி பழகி இருக்கும். அதனால என்ன ஆயிற்று, கடவுளே வந்து ஒருவனை சோதித்தாலும் அந்த கடவுளை மீறி அந்த சோதனைக்கு அவன் உட்பட்டு தன் நிலையிலிருந்து மாறாமல் இருப்பான்றதுக்கோசரம் அரிச்சந்திரன் பொய் சொல்லாதவன் என்பதற்காக நிறைய கதைகளை சொன்னோம். என்னாச்சு, எல்லாரும் கடவுளை கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏண்டா ஒருத்தன் பொய் சொல்லாதவனா இருக்கான்னா இந்த கடவுளர்களுக்கு அவனை எப்படியாவது பொய் சொல்ல வைக்கணும் என்ன ஆசை? எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறாங்க? நோக்கம் என்ன? எவ்வளவு இடர்பாடு வந்தாலும், அந்த இடர்பாடு தெய்வத்தினால் வந்தாலும் இயற்கையால் வந்தாலும், அவனே அந்த இடர்பாட்டை உருவாக்கி கொண்டாலும் கொண்ட கொள்கையிலிருந்து அவன் மாற மாட்டான்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு ஃபேப்ரிகேஷன். அவனை நாட்டை விட்டு துரத்தினது, அவனை வறுமைக்கு உட்படுத்தினது, அவன் மனைவியை விற்க வைத்தது எல்லாம் நடந்தது எதனாலன்னா இவ்வளவு இடர்பாடுகள் கொடுத்தும் அவன் தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கலாம், பொதுவா சொல்லியிருக்கலாம், அவனுக்கு என்ன மாதிரி சிக்கலான சூழ்நிலை வந்தாலும் அவன் பொய் பேச மாட்டான் சொல்லிட்டு போயிருந்திருக்கும். நாம என்ன நினைச்சோம், அப்படி சொன்னா எடுபடாதோ என்பதற்காக புது புது சிக்கல்களை எல்லாம் அவன் மேல் திணித்து அதையெல்லாம் கடந்து அவன் கடைசி வரைக்கும் சத்தியம் பேசினான்னு சொல்லும் போது ஹரிச்சந்திரன் பெருமைக்குரியவன் நம்புவார்கள்னு நம்பினோம். ஒரு காலத்துல நம்பினார்கள். இப்ப என்னாச்சு பார்ப்பா, பொய் சொல்ல முடியாதவனை, பொய் சொல்ல கூடாதுன்னு இருக்கிறவனை இந்த தெய்வங்கள்லாம் சேர்ந்து என்னெல்லாம் வேலை பண்ணிருக்கு பத்தியா, இதுங்கள்லாம் தெய்வங்கள் இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டு.
தவறு நம்ம கிட்ட. ஃபேப்ரிகேட் ஆன ஸ்டோரியை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் விட்டுணும், ஒண்ணு வேண்டாம். நாமளே அதை இயல்பில் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நம்மிடம் இருக்கக்கூடிய குழந்தை 2-3 வயது வரைக்கும் அதனை ஒழுங்குபடுத்தணும், அதை சரிப்படுத்தணும்னா கிரியேட் பண்ணுவோம் பூச்சாண்டின்னு ஒன்று. கடைசி வரைக்கும் அந்த பூச்சாண்டியை வச்சுட்டு இருக்கோமா? அந்த குழந்தைக்கு 8 வயது 10 வயதாக பூச்சாண்டியை சொல்லி பாருங்க, போன்ட்டு போயிடும். அதற்கு புரியாத வரைக்கும் பூச்சாண்டி ஒரு மேற்கோள். அதற்கு சரி தவறுன்னு புரிந்ததுக்கு அப்புறம் பூச்சாண்டி வித்ட்ரா ஆயிடணும். அப்பதான் குழந்தை இது சரி தவறுன்ற உண்மையை புரிந்து கொள்ளும். 8 வயது 10 வயது குழந்தைகிட்ட போய் பூச்சாண்டின்னு சொன்னீங்க, நம்மளை பார்த்து எனக்கு இருக்கான்னு கேட்கும். இதே தப்ப நாம புராணங்களில் செய்து கொண்டு இருக்கிறோம், தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். அதை உபன்யாசமா பண்றோம், அதை வியாக்கியானம் பண்றோம், அதை பல மேடைகள்ல பேசுறோம். கேட்கிறவன் திருப்பி கேட்கிறான். இப்படி எல்லாம் இருந்தா அது எப்படியா நியாயமாகும்? ஒரு மேற்கோள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான், புரிதல் நடக்கிற வரைக்கும் தான் அது மேற்கோள். புரிதல் நடந்து போச்சுன்னா தேனுன்னு தெரியாதது வரைக்கும் தான் வெள்ளப்பாகு போல இருக்கும்னு சொல்லணும். தேன் என்னன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவங்ககிட்ட வெள்ளப்பாகுன்ற சொல்லக்கூடாது. நம்ம இதுக்கு புரியாமல் என்ன பண்ணிட்டோம், பல நேரங்கள்ல இது போன்றதாகிய தவறான மேற்கோள்களை சொன்னதோட அதை தொடர்ந்து விவாத பொருளாக்கி மேடை தோறும் பேசிட்டோம். இது வரைக்கும் அதான் நான் கேட்கறது, புத்த தத்துவத்தை இவ்வளவு விரிவா படித்து கொண்டு வருகிறோமே, எங்கேயாவது ஒரு புராண மேற்கோளை காமிக்கிறாரா பாருங்க. அவர்களுக்கு இல்லாத புராணமா? ஒரு இடத்துலயாவது சாத்தனார் இன்ன கதையில இப்படி வரக்கூடிய கேரக்டர்னு சொல்றாரா பாருங்க. ஸ்ட்ரைட்டா இது தத்துவம், இது மேற்கோள், அந்த மேற்கோள் நடைமுறையில நாம ஏத்துக்கிற மேற்கோள், நமக்கு தெரிஞ்ச பொருள். இவர்களால் காட்டக்கூடிய புராணம் நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம மரபோடு பொருந்தி இராத புராணம். ஆனால் அவர்களால் காட்டப்படக்கூடிய மேற்கோள், புகைன்னா என்னன்னு தெரியும், நெருப்புன்னா என்னன்னு தெரியும், ஆகாசம்னா என்னன்னு தெரியும், சப்தம்னா என்னன்னு தெரியும். இவ்வாறு தெரிந்த பொருளையே மேற்கோளாக காட்டி விளக்குவதனால நமக்கு இது எளிமையா போயிடுச்சு. ஆனா அதற்கு கையாளப்படக்கூடிய சொற்கள் தான் கடினமா இருக்கு. என்றால் இந்த தத்துவத்தை விளக்கக்கூடிய சொற்கள் அவர்கள் காலத்துல இருந்த பாலி பிராகிருதம், அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்றது. அதனால இப்ப சொல்லக்கூடிய இந்த மேற்கோள் ஆகாசம் சப்தம் இந்த ரெண்டுத்தை எடுத்துக்கிறார். அதற்கு உன்னால் காட்டப்படக்கூடிய மேற்கோள் ஒன்று நிரந்தரமானதாக இருக்கக்கூடியதாக சொன்னால் அதன் மூலமா விளக்கம் சொல்லும். அது நிரந்தரம் இல்லாததுன்னா அதை கொண்டு விளக்குவதற்கு அதை மேற்கோள் காட்டு. ஆனால் உள்ளதற்கும் அதுதான் சப்தம்தான், இல்லாததற்கும் சப்தம்தான் மேற்கொள்ளலாம். இது ஆம்பிகுவஸா இருக்காதா? அப்படி ஆம்பிகுவஸா இருக்கிறதுனாலதான் நான் இதனை ஏது போலின்னு சொல்லுகிறேன்னு பேசுற புத்தர். சரியா? அடுத்ததுக்கு போலாமா? அத சொல்றதுதான் ஏது போலியாக வாதியால் கூறப்படும் ஏதுவானது சபக்க விபக்கத்திற்கு பொதுவாயிருத்தல். சபக்கம் என்கின்ற உண்மைக்கும் விபக்கம் என்கின்ற இன்மைக்கும் பொதுவான ஒரு மேற்கோளை காட்டுதல் ஏது போலி. சப்தம் அனித்தம் அறியப்படுதலின் என்றால் சப்தம் அனித்தம் என்ற பக்கவசனத்திற்கு சாத்திய தன்மையாகிய அனித்துவத்தை சாதித்ததற்கு அறியப்படுதலால் என்று ஏது கூறினால், அறியப்படுதல் எனும் அந்த ஏதுவானது நித்தம் அனித்தம் இரண்டினுக்கும் செரியும் இரண்டுத்தினுக்கும் பொதுவாக பொருந்துவதால் கடம் போல் அனித்தத்து அறிவோ, கடம் போல அனித்தம் என்று அறிவதோ, ஆகாசம் போல் நித்தம் என்று அறிவோ, ஆகாயம் போல் நித்தம் என்று அறிவதோ என்னல் என்று ஐயுறுதற்கு இடமாக கொள்ளுதல். ஆகவே இது ஏது போலி. எங்க முடிச்சார்? சாதாரணம் சபக்க விபக்கத்திற்கு ஏது பொதுவாயிருத்தல் சத்தம் அனித்தம் அறியப்படுதலின் என்றால் அறியப்படுதலில் நித்தம் இரண்டினுக்கும் செரியும் கடம் போல நித்தத்து அறிவோ, ஆகாசம் போல் நித்தத்து அறிவோ எண்ணல் சாதாரணம் ஆவதுதான். அப்ப கடம் போலன்னா மண்ணு கடமாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்.
ஆகாசம் வரையறைக்கு உட்படாதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது இன்மை என்ற ஆகாசம்னு ஒண்ணு இல்லை, ஏன்னா அதுக்கு வரையறை இல்லை. அப்ப அதன் மூலமா அதை புரிஞ்சுக்கிறோம். கடம் மண்ணாக இருந்ததுதான் கடம், அதை புரிஞ்சுக்கிறோம், ஏன்னா இதற்கு முன்பு அது மண்ணா இருந்ததை பார்த்திருக்கோம். ஆகவே இது போல தகுந்த மேற்கோள்களால் எடுத்து விளக்கக்கூடியது அன்றி இன்மைக்கும் இல்லா உண்மைக்கும் ஒன்றையே மேற்கோளாக காட்டி விவாதித்தல் என்பது மிக மோசமான ஏது போலி ஆகும். சரியா? இன்று இதோடு நிற்க.